ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ஃப்ரண்ட் பார்ட் போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி ஸ்ட்ரெயிட் கட் பண்ணுறேன். நீங்கள் கிராஸ் கட் பண்ணணுன்னா பேக் பார்ட்டை கிராஸாக போட்டுக்கோங்க, கட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது அந்த பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹாம்கோல் சைடு எங்கெங்கெல்லாம் வளைஞ்சி வந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுதோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நீட்டி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். பாடி ஜாயின் பண்ணுற பக்கம் ஒரு ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா ஹாம்கோல் வந்து டாட் பிடிப்போம், அதுக்காக. ஃப்ரண்ட் சைடு பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு உள்ள மடக்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அங்கே ஊப்பட்டி கொக்கிப்பட்டி வரும், அதனால் ஒரு 1/4 இன்ச்சு போல் மடக்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இப்போது நம்ம அளவு ப்ளஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு நெக்கை வந்து கரெக்டான அளவு எங்கே இருக்கோ அங்கேருந்து வச்சு நெக்கோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நெக் அப்படியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்து ஃப்ரண்ட்டு கீழே வந்து நம்ம மார்க் பண்ணுற இடம் வந்து பட்டியும் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட வந்து நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சும் பட்டிக்கு ஒரு ½ இன்ச்சும் சேர்த்து 3/4 இன்ச்சு எக்ஸஸாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவுலேருந்து 3/4 இன்ச்சு வந்து எக்ஸஸாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பக்கம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட ஹைட் எங்கே இருக்குது அதுக்கு கீழே வந்து ஒரு ½ இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டாட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டர் அந்த டாட்டோட ஹைட் எங்கே நம்ம ஜாயின் பண்ணமோ அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் கரெக்டான அளவு ஒரு ½ இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டான பட்டி ஜாயிண்ட்டோட அளவு அதுக்கு கீழே ஒரு ½ இன்ச்சு எக்ஸஸாக தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண அளவு எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டாட் வருதுங்களா, அங்கே ஒரு ½ இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா கொடுத்து அந்த இடத்த ஒரு கர்வ் லைன் மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கணும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட அளவு எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண அளவுலேருந்து கட் பண்ணிக்கலாம். ஹாம்கோல் பக்கம் எங்கேருந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே குடஞ்சி ஒரு 1/4 இன்ச்சு அளவில் மார்க் பண்ணிவிட்டு இருக்கிற அளவு எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம அர்காட் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் சேர்த்து அர்காட் பண்ணிப்போம். ஏன்னா 2 ஃபேப்ரிக்கும் டாட்டோட அளவு ஒன்றா தெரியணும் இல்லைங்களா. பாடி ஜாயின் பண்ணுற பக்கம் 1.5 இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம், அந்த இடத்துல ஒரு அர்காட்டும் எங்கெங்கெல்லாம் டாட் வருதோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு அர்காட் கொடுத்து எடுத்துட்டோன்னா ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. பாய்.